பெரிய கடையா இருக்குடி. லெட்டி நிறைய ரூபா இருக்குமோ? ஏம்மா ஆஃபர் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாமா பாப்போம். லெட்டி நீ பாட்டுக்கு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா, அம்மா நிறைய ரூபா கொண்டு வந்திருக்காவன்னு நினைப்போ. லெட்டி மாக்கி எனக்கு இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா ஒரு காமெடி ஞாபகம் வரும் டி. என்ன காமெடி டி? 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? லெட்டி லெட்டி உனக்கு இது எப்படி டி இப்ப ஞாபகம் வந்துச்சு? செம காமெடியா இருக்கு. லெட்டி வேற கடைக்கு போகும் டி, எனக்கு இந்த கடை பிடிக்கவே இல்லை. அப்ப அடுத்த கடைக்கு போமா? சரி வா அங்கேயாவது போய் பார்ப்போம். அப்பா கடை சூப்பரா இருக்கு டி. வாவ் மதி அழகா இருக்கு பத்தியா கடை. லெட்டி கடை அழகா இருக்கு, துணியெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, விலை அதிகமா இருக்கும் போல டி. பாருங்க கொஞ்சம் குறைஞ்ச விலையில ஏதாவது கிடைக்குவான்னு பாருங்க டி. சரிம்மா பார்த்துட்டு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க குறைஞ்ச விலையில தான் எடுப்போம், எங்களுக்கு தெரியாதா? லெட்டி சாமி அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் பாரு சூப்பரா இருக்கு டி. மக்களே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க டி, நான் அந்த பெஞ்சில போய் கொஞ்ச நேரம் இருக்கேன், கால் வலிக்கும் மக்களே. நீங்க பாத்துட்டு கூப்பிடுங்க வரேன் சரியா? சரிம்மா கொஞ்ச நேரம் ஆகும், நீங்க போய் இருங்க ஒன்னும் இல்லை. லெட்டி இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு பத்தியா, விலை அதிகமா இருக்குமா? விலைய பாரு கொஞ்சம். லெட்டி 4600 ரூபா டி. அம்மா அம்மா கொன்னு போட்டுட்டாவ. 4600 ஒரு 2000 இருந்தா கூட அம்மா அதுவே கஷ்டம் தான் சொல்லுவாவ. அப்படின்னா கூட ஏதாவது வாங்கியிருக்கலாம். 4600 ரூபான்னா சரிவா வேற பார்ப்போம். ஆனா அதுல 2 பீஸ் இருக்கு டி, அழகா 2 பேரும் மேட்சா போடலாம் டி. சூப்பரா இருக்கு பத்துக்க. ஒரே கலர்ல எனக்கு வேண்டாமா தாயே, வேற வேற கலர்னா கூட பரவாயில்லை, எனக்கு அது அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுருவா. நீ எப்படிப்பட்ட ஆளு? ஒரே கலர்ல இனி எனக்கு வேண்டவே வேண்டாமா. ரொம்ப ஓவரா பண்ணாதானே, அழகா இருக்குன்னு தானே சொன்னேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்று போல எடுக்க தானே செஞ்சிருக்கோம், பிறகு என்ன இவ்வளோ நாள் ஒரே மாதிரி எடுத்ததுனால தான் வேண்டான்னு சொல்லேன். நீ எப்பவும் உனக்கதே போட்டுதா, எனக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. கேட்டா அது எனக்கு அது துவைக்கலட்டி, பட்டன் கலந்துட்டுட்டி, அத்து போச்சுட்டி, கிழிஞ்சி போச்சுட்டி நல்லா சொல்லுவா. அப்படியெல்லாம் சொல்லாதானே, ரொம்ப ஓவரா போகாதட்டி. இல்லாட்டி நம்ம வேற வேற கலர் எடுத்தாக்கி நம்ம மாற்றி மாற்றி கூட போட்டால் ஒரு இது இருக்கும். ஒரே கலரில் எடுத்து என்ன தட்டி இது பண்ணுறதுக்கு? ஆமாம் பத்தியா, மாற்றி மாற்றி கூட போடலாம்ல. சரி வா அந்த சைடு போய் ஏதாவது பார்ப்போம். மகி எனக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நல்லா பிடிச்சிருக்குட்டி. இதுலேயே பிங்க்கும் இருக்குட்டி. ஒரு ஆளுக்கு பிங்க் ஒரு ஆளுக்கு ப்ளூ கூட எடுக்கலாம். ப்ளூவும் 2 பீஸ் இருக்கு, அது இல்லாமல் பிங்க் பின்னாடி ஒன்று கிடக்கு பாரு, அழகா இருக்குட்டி. இவ்வளோ ரூபான்னு சொன்னால் அம்மா மயங்கியே விழுந்துரும் டி. தயவு செய்து அம்மையை மயங்க வச்சிடாத. என்ன செய்ய பத்தியா, நம்ம மிட்டாய் வாங்க தர பைசா எல்லாம் கொஞ்சம் உண்டியெல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருந்தா இப்போ கொஞ்சம் பைசா நம்மளாவது கொடுத்து எடுத்துருக்கலாமா? தெரியவில்ல நல்லா. 1 ரூபா 2 ரூபா கிடைச்சா உண்டியெல்லாம் போடணும், இல்லை பாக்ஸ்லேயாவது போட்டு சேர்த்து வைக்க வேண்டியது தானே. உடனே பிள்ளைகளுக்கு கூட போய் மிட்டாய் வாங்கி திங்க தெரியவில்ல, 50 பைசா கிடைச்சிடக்கூடாது, உடனே அடுத்த செகண்டே காலி பண்ணிடணும். ஆமாட்டி இப்போதான் அதெல்லாம் யோசிக்கேன் பத்தியா, எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம மிட்டாயெல்லாம் வாங்கி தந்துருவோம். இருந்தா அழகா இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்துட்டு வேணும். மகி இந்த பிளாக் ட்ரெஸ்ஸு 1400 ரூபா போட்டிருக்குட்டி, நல்லா இருக்கு, எடுப்போமா? எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்காள்வ, இன்னும் பார்த்து தீரலையா? அம்மா நம்ம வந்து இருந்தே மணிக்கூர் என்ன ஆகும்? இவ்வளோ கடைக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா? சரிட்டி அப்போ நீ அந்த பிளாக் எடுத்துக்க, நான் அதுக்கு பின்னாடி கிடக்க அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டேன் சரியா? ஏட்டி அது 899 ரூபா தான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? குறைஞ்ச விலைன்னு பிறகு ஏதாவது சொல்லுவியா? நான் என்ன சமியா குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டாவன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு? பாட்டி அந்த லெட்டி நீ சரியான ஆளு தான். என்ன நீ அப்பப்போ என்ன குத்தி குத்தி காமிக்கதான் செய்யா? ஆமா உண்மையை தானே சொன்னேன், பொய்யா சொன்னேன்? லெட்டி அந்த கடையில் 4 பொம்மையை பார்த்தோம்ல, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அவங்க இவங்க தானோ அப்படின்னு அந்த லிஸ்ட்லயும் ஒன்னையும் சேர்த்துற வேண்டியதுதான். எப்படி 5 பேர் 5 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 5 பேர் இவங்க தானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நின்றுக்கிடணுமோ? இல்லாட்டி எடுத்து தீரலையா? எவ்வளோ நேரம் நின்று கால் வலிக்கு நிறட்டி போய் உட்காந்து 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 கால் வலிக்கு விட்டி. ஏம்மா எடுத்தாச்சு வாங்க பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். அந்த கடையில் போய் ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போக மாட்டி? அப்போ உளுந்த வடை வாங்கி தருவீங்களா? அப்படின்னா போவோம். சரி டீ சீக்கிரம் பில்லை போட்டுட்டு போவோம். எம்மா படபடான்னு வருவோம்மா.